வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. நல்லூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டு பதாகை விவகாரம் மேளதாளம் முழங்கியதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் நல்லூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாநாட்டிற்கு செல்வதற்காக பதாகை வைத்த மேளதாளங்கள் முழங்கிய விவகாரத்தில் இரு தரப்பினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூரில் ஊராட்சி அலுவலகம், அரசு மருத்துவமனை, பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம், சென்ட்ரல் பேங்க், கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் சுற்று வட்டாரங்களில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நல்லூருக்கு வந்து செல்கின்றனர். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நல்லூரில் கட்சி சார்பில் பதாகை வைக்கப்பட்டு மேளதாளம் முழங்கியபடி மாநாட்டிற்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது இது எங்கள் ஊர், இங்கு பதாகை வைக்கவும் மேளதாளம் முழங்கவும் கூடாது என சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதனிடையே நல்லூர் வில்வவனேஸ்வரர் கோவில் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் பதாகைகள் வைப்பது மற்றும் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்வது தொடர்பாகவும் பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளன. நல்லூர் என்பது சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் வந்து செல்லும் முக்கியமான பகுதியாக இருப்பதால் திருவிழா உள்ளிட்ட எந்த நிகழ்வாக இருந்தாலும் சுற்றுவட்டார கிராம மக்களின் பங்களிப்புடனேயே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் வேப்பூர் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு போலீசார் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு தரப்பினரும் சமரசமாக சென்றதாக கூறப்படுகிறது.